ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனாவுக்கு ஒன்று அப்படின்ன உடனே முத்து அவ்வளோ துடிப்போட ஓடி வராரு வீட்டுக்கு. மீனா சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. முத்து இப்போ சாப்பிட சொல்லிட்டு இருக்காரு. வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குமே பசிக்குது, நேற்றுலேருந்து சாப்பிடல, நீ சாப்பிடலன்னா அப்போ நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் மீனா உடனே துடிச்சு போய் ஏன் நீங்கள் சாப்பிடல அப்படின்னு. மீனாவுக்கு நல்லாவே தெரியும், நம்ம மேலே அவங்க எல்லாரும் கோபமாக இருக்கிறதுனால நம்ம சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடல, வெளியில் எங்கேயாச்சும் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனா அமைதியை விட்டுட்டாங்க. அவர் மீனா மேலே கோபமாக இருக்கிறதுனால மீனா சாப்பிடாம பேசாமல் இருக்கிறதுனால சாப்பிடாம இருந்தாங்க. ஆனால் இப்போதான் தெரியுது அவருமே நம்மள மாதிரியே சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மொத்தம் தாங்கிக்கிட்டாரு. மீனாவெல்லாம் தாங்க முடியல, மயக்கம் போட்டு விழுந்ததுனால இப்போ சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கதவை சாத்திடுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டோம் மனசு விட்டு, கண்டிப்பா மாப்பிள்ள அவளை சாப்பிட வச்சிருவாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா அக்கா அப்படி பண்ற அப்படின்னு. என்னன்னு தெரியல, சரிவா மேல துணி இருக்கு நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. அம்மா அக்கா சாப்பிட்டாளா இல்லையான்னு எனக்கு அப்புறம் சொல்லுமா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. சரி சத்யா நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் இங்கே மீனா ஹோன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே எவ்வளோ நேரம் தான் அழுதுட்டு இருப்பேன், சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு. ஏங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதை நியாயப்படுத்தவும் விரும்பலை. என் மேலே எல்லாரும் இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்கீங்க, இதை நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மீனா டப்புன்னு முத்துவோட காலை விழுந்துடுறாங்க. முத்துவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எந்திரி மீனா, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு தட்டை கீழே வச்சுட்டு, மீனா எந்திரியும் சொன்னேன் அப்படின்னு. நீங்கள் என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்ல வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத மீனா, நீ பண்ணது தப்பு, என்கிட்ட நீ எதையும் மறைக்க மாட்டே அப்படின்னு நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்க, இதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உனக்கு ஒன்று, நான் அதையும் தாண்டி நான் வராமையும் உனக்கு ஹெல்ப் பண்ணாமையும் நான் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக உனக்கு ஒன்றுனா என் மனசு துடிக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு. நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே பாசத்தையும் அன்பையும் வச்சு இப்படி எனக்கு ஒன்று உடனே ஓடி வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானுமே இருக்கிறேன். ஆனால் மனசறிஞ்சு நான் எந்த துரோகத்தையும் நான் யாருக்குமே பண்ணலை, நான் பண்ணதுக்கு பேரும் துரோகம் தான். ஆனால் நான் இதை வேணும்னே ஒன்றும் பண்ணலை. அவளை கிருஷ்ணையும் உயிரை காப்பாத்துறன்ற பேர்ல இப்படி நான் பண்ணிட்டேன். ஆனா அவ என்னையே முட்டாள்தனமா ஏமாத்திட்டு இருக்கான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுதாங்க உண்மை. நான் அவகிட்ட மாட்டிக்கிட்டு அவ எப்படி பேசினாலும் நான் லாக் ஆகுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நான் அவ பேசுற பேச்சுக்கெல்லாம் லாக் ஆகி இத்தனை நாள் பொறுமையா கிடந்தேன். தப்புதான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீணா அழுகுறாங்க. சரி விடு, நடந்ததை நினைச்சு என்ன பண்ண போற, அப்பாவுக்கே உன் மேல கோபம் என்னமோ இல்லை, சின்ன வருத்தம் தான் சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், ஆனா எங்க எல்லாரையும் நீ ஏமாத்திட்டல, இனி நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கு அது தப்பாக தானே தோணும் அப்படின்னு. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு எப்பயுமே சொல்லிடாதீங்க, ஏதோ சூழ்நிலை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இனி நான் இந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன், இதை ஒரு தடவை என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ மட்டும் நீங்கள் என்கிட்ட பேசாமலையோ இல்லை என்னை பார்க்காமலையோ நான் பண்ணது தப்பு, நான் பண்ணது கோவம், அதாவது என் மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாழவே பிடிக்கலைங்க. நீங்களே என்கிட்ட பேசாதப்போ நான் உயிரோடு இருந்து இனி என்ன பண்ண போகிறேன், நான் எல்லாருக்குமே துரோகம் பண்ணிட்டேன், பேசாமல் நான் யாருக்கும் பாரம் இல்லாமல் போயிடுறேன் அப்படின்னு மீனா பேசும். முத்துக்கு கோவம் வருது. அப்படியே ஓங்கி அறந்தேன்னு வச்சுக்கோ அப்படின்னு கையை ஓங்குறாரு. அப்போ மீனா கண்ணை மூடிக்கிறாங்க. பாரு இந்த மாதிரியெல்லாம் பேசாத, முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லவும், வேண்டா அப்படின்னு பிடிவாதமே இருக்காங்க. நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே எவ்வளோ நேரம் தான் சொல்லிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பிசைஞ்சு விட்டு ஊட்டுறாரு, சாப்பிட வைக்கிறாரு. அப்போ நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு மீனாவும் ஹாரிஸா ஊட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி நான் இப்போ கிளம்பட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. கடைசியா என்னங்க திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு. ஆமாம், நீ சாப்பிடணுன்றதுக்காக நான் நல்லா தான் இருந்தேன், நான் போகிறேன் அப்படின்னு. என் மேலே இருக்கிற கோவம் அப்போ இன்னமும் உங்களுக்கு போகலையா அப்படின்னு. என்ன பண்ணுறது, நீ பண்ண வேலை அந்த மாதிரி அப்படின்னு. இப்போ மட்டும் நீங்கள் போனீங்க அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி லூசுத்தனமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி வைக்காத, பேசாமல் நீ இங்கே இரு கொஞ்ச நாளைக்கு அத்தை வீட்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் பண்ண தப்புக்கு தண்டனையாக என் முகத்தை கூட பார்க்கக்கூடாதுன்னு இங்கே விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா, இதுதான் சாக வச்சு அப்படின்னு மீனா சொல்லவும், என்னடி லூசு மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, இப்படி நான் என்னைக்காச்சும் நினைப்பேனா,
உன்னோட உடம்பு உன்னோட மனநிலையும் இப்போ சரியில்லை. அங்கே வந்தினா நடந்ததை நினச்சி உன் அம்மா உன்னை குத்தி காட்டி பேசிகிட்டே இருப்பாங்க. நீ இதோ வருத்தத்தோடு தான் இருப்ப. நீ ஒழுங்காக சாப்பிடாம கொல்லாமல் அப்பாவும் உன் மேலே கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பண்ணது என்ன துரோகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன். இங்கே இருந்தாலாச்சு அத்தா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு உன்னை வேலைக்கு சாப்பிட வைப்பாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு. இல்லைங்க, கஷ்டமோ நஷ்டமோ அது உங்கள் கூட இருக்கிறது தான். நான் அங்கே இருந்தால் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் சாப்பிடுவேன். அதோடு மட்டும் இல்லாமல் அத்தை பேசுகிறது என்ன புதுசாக? நான் ஒரு தப்பு பண்ணால் அவங்க என்னை திட்டுறாங்க. அவங்களுக்கு உரிமை இருக்குது. நான் அங்கேயே இருக்கேன். நீங்கள் சாப்பிடாம எப்படி இருப்பீங்க? அங்கே எல்லாருக்குமே நான் சமைச்சாதான் சாப்பாடு இறங்கும். மற்ற யாருக்குமே அங்கே சமைக்கவும் வராது. அதையே கஷ்டப்படுவாங்க. நான் வந்துடுறேன், என்னை இப்போவே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வெளியில் வராங்க. அப்போ தான் மேலேருந்து அவங்களுடைய அம்மா துணி எடுத்துகிட்டு கீழே வராங்க. என்ன மீனா சாப்பிட்டியா? என்ன மாப்பிள்ள அப்படின்னு. சாப்பிட்டாத்த, நான் சாப்பிட வச்சுட்டேன் அப்படின்னு. சரி அத்தை, நான் கிளம்புறேன் அப்படியே அப்படின்னு. அம்மா நானும் அவர் கூட கிளம்புறேம்மா அப்படின்னு. சரி மீனா, பார்த்து பத்திரமா போடி. இங்கே பாருடி, 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதுக்காம சாப்பிடாம இப்படி பட்னி கிடந்து உன்னோட உடம்ப வருத்திக்காத அப்படின்னு. என்னம்மா நீ எனக்கு சொல்கிறியா அப்படின்னு. புரியுது மீனா, என்னதான் இருந்தாலும் பொண்ணு கண் முன்னாடி கஷ்டப்படுத்த என்னால் பார்த்துக்கிட்டா இருக்க முடியல. சாப்பிடடி அப்படின்னு. என்ன அத்தை அப்படின்னு. மாப்பிள்ள, நான் அந்த இடத்துல சொல்கிறேன். அவளுக்கு அவளே தண்டனையை கொடுத்துட்டு இப்படி வருந்து நிற்கிறத என்னால் பார்க்க முடியலன்னு சொன்ன மாப்பிள்ள அப்படின்னு. அப்புறம் சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போது முத்து அப்படியே அதோ விரத்தியோடு தான் இருக்காரு. என்னதான் மீனா மேலே பாசம் இருந்தாலும் சின்ன வருத்தமும் தான் அவருக்குமே கூட. அப்போ மீனா அவர் வண்டி ஓட்டும் போது அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் தோள் மேலே சாஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் நின்ன உடனே அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அப்போது என்னாச்சு முத்து, மீனாவை சமாளிக்க வச்சு, அதாவது சமாளித்து சாப்பிட வச்சிங்களா அப்படின்னு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லவும், இந்த மகாராணிக்கு இப்போ இது ஒன்று தான் குறைச்சலாம், பண்ணுறதெல்லாம் பண்ணுவாலாம், அவளுக்கு ஒவ்வொருத்தராக குடி தூக்கிட்டு திருவீங்களா, அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் அவளை இப்படி திட்டிகிட்டு இருக்காதுங்க. அவள் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அவளுக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவள் மேலே கோவப்பட்டு நான் பேசிட்டேன், திட்டேன். இனி அவளை யாருமே இந்த வீட்டில் திட்டக்கூடாது. உங்கள் மருமகளை நீங்கள் தானே தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க. அந்த பாலரம்மா இவ்வளோ நாளாக எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கு இந்த குடும்பத்தேவி. அதுவும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமக தானே. எதுவாக இருந்தாலே உங்கள் கோவத்தை அவகிட்ட காட்டிக்கோங்க, இவகிட்ட காட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறமா அவனா இதை ஒன்று சொல்லிவிடடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவனுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்குறேங்க, வக்கீலை பார்த்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அமைதியாக யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. எடுத்தோ கவுத்தோன்னு பண்ணுற வேலையில் விஜய், இது நம்ம பையனோட வாழ்க்கை அப்படின்னு. அதுக்காக எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைய பெற்றவளுக்கு என் மகனோட சேர்ந்து வாழ சொல்லுவேன் நான். முடியாதுங்க, கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு. அப்பா விடுங்கப்பா, கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தானே, அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் நீ வாடா, நம்ம நல்ல ஒரு வக்கீலாக பார்த்து ஏற்பாடு பண்ணலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிடுறாங்க. மனோஜ் வெளியில் வராரு. வக்கீலை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஆமாம் நீங்களே பண்ணுங்கம்மா அப்படின்னு. மனோஜ் நீ அங்கே சொல்லணும்டா, அப்போ தான் அவங்களும் ஏற்றுக்கிட்டு இது சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணுவாங்க. நீ வா மனோஜ், நீ தான் உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா இதுக்கப்புறம் எந்த ஒரு வார்த்தையுமே பேசுறது கிடையாது. இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவங்களோட முடிவு அப்படின்னு. ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். அதுக்காக மட்டும்தான் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு, நம்மளை மாதிரி அதாவது நாம் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், வீட்டை விட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு பொண்ணை தவிர்த்து விடணும் அப்படின்னா நாம் எந்த சூழ்நிலையில் அதை எடுத்துப்போம் அப்படின்னு மீனா இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்க பண்ண விஷயத்தினால எல்லாருமே மீனா மேலே கோவப்பட்டு இப்போ தான் ஏதோ கொஞ்சம் முத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. திரும்பவும் நம்ம ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ண போய் ஏதாச்சும் ஆகிட போகுது, திரும்பவும் பேசாமையோ கோவப்பட்டு இருக்க போகிறாரு. எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி மீனா போனால் முத்து என்ன பண்ணுவார் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அதுக்கப்புறமா அப்படி இவங்க கிளம்பும்போது தான் ரோகிணி திரும்பவும் அங்கே வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் அவ்வளோ கோவம் வருது, திட்டுறாங்க. எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. இன்னும் என் மேலே இருக்கிறவங்களுக்கு கோவம் போலியா, என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அதை இந்த வீட்டுக்குள்ளேயே கொடுங்க, இப்படி வீட்டை விட்டு மட்டும் வெளியில் அனுப்புறாதீங்க அப்படின்னு. நீ பண்ண தப்புக்கான தண்டனை இது ஒன்று மட்டும்தாண்டி, வேற வழியே கிடையாது. இப்போது நானும் என் பையனும் உன்கிட்ட இருந்து என் பையனையும் முன்னையும் 2 பேரையும் பிரிக்கணும்.
என் பையன்கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்து உன்னை துரத்தணும், அதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம், வழி விடுடி, இங்கே நின்று அழுகிறதுனால என்ன பிரயோஜனமும் இல்லை, வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை தள்ளி விடுறாங்க. அப்புறம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வழியிலேயே ரோகிணி மறைச்சி, இப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நான் இங்கேயே சூசைட் பண்ணி செத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கூடியா, அதை போய் எங்கே வேணாலும் பண்ணு, என் வீட்டு முன்னாடி வந்து பண்ணிட்டு இருக்காது, அப்புறம் எங்களுக்கு தொந்தரவாக போய் முடியறதுக்கு நீ பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, எதுவாக இருந்தாலும் இங்கேயே போயிட்டோம், நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், அவர் உண்மையாக நான் நேசித்தேன், நான் போய் சொல்லலை அப்படின்னால வந்து ரோகிணி நிற்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு கோவப்பட்டு திட்டிடுறாங்க. அப்படி திட்டினதுக்கப்புறமா போக சொல்லிட்டு இவங்க வந்து கோர்ட்டில் வக்கீலை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போது இங்கே ரோகிணி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. பார்க்க பாவமாக இருக்குது. மீனா எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. முத்துவுமே இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ணாமல் சைலண்ட் ஆயிடுறாரு. அப்போது ஸ்ருதியும் ரவியும் வந்து பார்த்துட்டு ரோகிணி அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இவங்க வக்கீலை பார்த்து டிவோர்ஸ்க்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டோம். அதை ரோகிணி இருக்கிற இடத்துக்கு ரோகிணிக்கிட்ட கொடுக்க சொல்லிட்டோம். அவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு வராங்க. அதாவது ரோகிணி கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு அவங்களுடைய அம்மாவுக்கு அது போகுது. அப்போது இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா போஸ்ட்டில் மூலயமா லெட்டர் போகுமோ அதுவும் அவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க, பதறியும் போயிடுறாங்க. ரோகிணி இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. அப்போது அங்கே வந்துட்டு அவங்க ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணியோட ஃபோன் வீட்டுக்குள்ளே அடிக்குது. இதை பார்த்து மனோஜ் இருந்துக்கிட்டு அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி பிசாட்டிடுறாரு. இவளுடைய ஃபோன் இங்கே எதுக்கு அப்படின்னு தூக்கி போட்டு உடைக்கலான்னு போகும்போது அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி தூக்கி பிசாட்டிடுறாரு. அப்போ தான் அவங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி போய் இங்கே ஊருக்கு வரதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த சமயம்னு பார்த்து கிறிஷ் டூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த கிறிஷ் டைரெக்டாக இங்கே தான் வராரு முத்துவோட வீட்டுக்கு. காலிங் பெல் அடித்த உடனே போய் கதவை திறக்கிறாங்க. மீனா பார்த்த உடனே கிறிஷை பார்த்த உடனே மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. ஆண்டி, நான் டூருக்கு போயிட்டு வந்துட்டேன், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா, என்ன ஆண்டி அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் பேசிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு கிறிஷோட குரல் கேட்டு அத்தனை பேருமே வீட்டுக்கு வெளியில் வராங்க ரூம்ல இருந்து. அப்போது கிறிஷை பார்த்த உடனே விஜயாவுக்கு அவ்வளோ கோபம். முத்துவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி போட்ட ஒரு அம்மாவுக்கு பிறந்துட்டு பாவம் இந்த கிறிஷு இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ணாமலைக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. விஜயா வந்த உடனே தான் கோவப்பட்டு, என்னடி பார்த்துட்டு இன்னும் அமைதியாக நின்றுட்டுருக்க, அவள் ஆத்தாக்காரை துரத்தி விட்ட மாதிரியே இவனையும் துரத்தி விட வேண்டியது தானே, இங்கே எதுக்கடி வச்சுட்டு நின்றுட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க, ஏய் உன்னால தான் எல்லா பிரச்சனையுமே, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, உன் அம்மா எங்கே போயிருக்காளோ அங்கேயே போயிடு அப்படின்னு கிறிஸ் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாகவே நிற்கிற, என்னம்மா நடிப்பு சொல்லி கொடுத்துருக்குறா உன் அம்மா இந்த வயசுலேயே உனக்கு, நீயுமே பக்காவாக நடிக்கிறடா, உன் அம்மா யாருன்ற விஷயம் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கு மரியாதையாக அவன் போன இடத்துக்கே நீயும் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போது என்னடி அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு, அத்தை நான் எங்கே பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போது கையை விழுடா, உன் அம்மாவை விட்டு துரத்தியாச்சு, நீயும் உன் அம்மா கூடவே சேர்ந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி என்ன சொல்கிறாங்க ஆண்டி அப்படின்னு. அப்போது மீனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. என் அம்மா தான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. நடிக்காதடா போட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு. அப்போது அண்ணாமலை இருந்துக்கிட்டு, விஜயா சின்ன குழந்தை மேலே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு. ஏங்க இன்னுமா இவனை நம்பிக்கிட்டு சின்ன குழந்தை இவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்கா அப்படின்னு, இன்னமும் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னலாம் வந்து பேசுகிறாங்க. அவனுக்கு என்ன தெரியும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு. அவன் அம்மாவுடைய நல்லதுக்காக அவன் அம்மா சேர்ந்து வாழணும் மனோஜோட அப்படின்னு அவனும் ஆசைப்பட்டிருக்கான். அப்படி இந்த வீட்டில் அவனை நாம் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இந்த வீட்லேயும் அவனும் அவன் அம்மாவோட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதனால தான் அப்படிலாம் அவன் பேசிட்டான், அவன் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி. இதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னலாம் வந்து சொல்கிறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க, அதான் அவள் அம்மா வீடு விட்டு துரத்தியாச்சுல்ல, இவனையும் துரத்தி விட வேண்டியதுதான், இதுக்கப்புறம் இவனை இங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஏய் அந்த விளங்காதவளுக்கு ஃபோனை பண்ணி அவளை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே மனோஜ் வந்துட்டு, அம்மா அவளுடைய ஃபோன் இங்கே இருக்குமா, அவளை நம்ம துரத்தி விட்டதுனால அவள் ஃபோன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், சே இப்போ என்ன பண்ணுறது, ஏய் போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தலாம் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. அப்போது அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, ரோகிணி இப்போ எங்கே தங்கிட்டு இருக்கான்னு தெரியல, அவ்வளோதான் வீட்டை விட்டு அனுப்பியாச்சு, இப்போ கிறிஷை வீட்டை விட்டு அனுப்பலாம், அவன் சின்ன பையன் அவன் எங்கே போவான் அப்படின்னு, அதுக்கு அவனை இங்கேயே வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு. ஆமாம் ரோகிணி வந்து இவனை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அவன் அப்படின்னு.
அப்போ தான் முத்துவுமே இருந்துக்கிட்டு அப்பா சொல்கிறது கரெக்ட் தான், அவள் பண்ண தப்புக்காக இவன் என்ன பண்ணுவான் பாவம், கிரிஷ் நீ உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிரிஷ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா ஏன் கிரிஷ் அங்கிள் கிட்ட நீ கூட போய் சொல்லிட்டேல அப்படின்னு. அங்கிள் அது வந்து அங்கிள் அம்மா அம்மாவுடைய நல்லதுக்காக தான் அங்கிள், மனோஜ் அங்கிள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, என்னை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அங்கிள். சாரி அங்கிள், நான் இந்த வீட்லேயே இருக்கேனே, மனோஜை என் அப்பான்னு கூப்பிட்டுக்கிறேன், என் அம்மாவையும் ஏன் அங்கிள் வீட்டை விட்டு துரத்துறீங்க, என் அம்மாவும் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கிட்ட பேசுகிறாங்க. அப்போது பாத்தியா இந்த குட்டி பிசாசுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், இவன் ஆத்தா கதை சொல்லி தான் இவன் இதெல்லாம் பண்ணுறான்னு இவ்வளோ நானே நினச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க, இவனுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இந்த வயசுலேயே இது எல்லாத்தையும் அவன் அம்மா கதை சொல்லி கொடுத்துருக்காளே இவனுக்கு அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறேன் கிரிஷ், அப்படிலாம் பேசக்கூடாது சரியா, உன் அம்மா பண்ணது தப்பு, ஏன் அவங்க அம்மா போய் சொன்னாங்க, உண்மையை சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு. ஆமாம் அங்கிள், தப்பு தான் அங்கிள், நான் சாரி கேட்டுக்கிறேன் அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு கிறிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சின்ன குழந்தை எப்படி பேசுதுன்னு பார்த்தீங்களா, அவன் புத்திக்கும் அறிவுக்கும் என்ன தோணுதோ அதான் அவன் பேசிகிட்டு இருக்கான், யாரும் சொல்லி கொடுத்தோ கிறிஷ் அந்த மாதிரி பேசல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்பா இவன் என்னப்பா பண்ணுவான், இவன் இங்கே இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளையே வீட்டு விட்டு துரத்தியாச்சு, இவனை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க. மீனாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அவங்க மட்டும் சைலண்ட்டாக இருக்காங்க, எந்த ஒரு வார்த்தையுமே பேசுறது கிடையாது. அப்போது அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, இவன் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், இவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவளோட ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்கும், இவனையும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. டேய் இங்கே பாருடா, தேவை இருந்தா நீ ரோகிணி கிட்ட பேசிக்கோ, நீ தானே நீயும் உன் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு தானே ரோகிணி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அந்த அம்மாவும் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்தது. அங்கே பாரு அவன் என்ன பண்ணுவான், உனக்கே இந்த விஷயம் தெரியலையா, இப்போது இவனை வீட்டு விட்டு வெளியிலே அனுப்பி என்ன ஆக போகுது, தேவையில்லாமல் சின்ன பையன் மேலே கோவப்படுறதுனால நீங்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. ஏங்க என்னங்க இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க, முதல்ல இந்த குட்டி பிசாசை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு. விஜயா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இப்போது அவள் இங்கேயே இருக்கட்டும் தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏங்க அவள் எப்போ வர்றது, அவள் எப்போ வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு. ஏய் கண்டிப்பாக ரோகிணி திரும்பவும் வருவா, அப்படியே போயிடுவான்னு நினச்சிட்டு இருக்கியா நீ, ஏன் காலையில் கூட ரோகிணி வந்து இங்கே பேசுகிறேன் அந்த மாதிரி திரும்பவும் வருவா, அப்போது வரும்போது கிறிஷ் அவகிட்ட ஒப்படைச்சிடலாம், அதுக்கப்புறம் கிறிஷ் நாம் அவரோட அம்மா கிட்ட பாதுகாப்பாக ஒப்படைச்சிட்டோன்ற நம்பிக்கை நமக்கு போதும், அவரோட பாட்டியை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளால் சின்ன குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு. ஏங்க இதுக்கு மேலே இதுக்கு என்ன ஆனால் என்ன நமக்கு என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பேசாத, இவன் சின்ன குழந்தை, பாட்டியும் அவங்களுடைய அம்மாவும் பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு அண்ணாமலே சொல்லிட்டு இருக்காரு. மீனா நீ கிறிஷை கூட்டிகிட்டு போமா, கிறிஷை ரோகிணி வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இல்லை அவங்களோட பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிறிஷோட பாட்டி இங்கே அவங்களோட வீட்டுக்கு வர்றதுக்காக ஊருக்கு வந்திருக்காங்க. இப்போ தான் ஒரு அலை அடித்து ஒழிஞ்ச மாதிரி கிறிஷ் வந்த பிரச்சனையை பேசி தீர்த்துட்டு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறப்போ அவங்க வந்து நிற்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கிறிஷோட பாட்டி வந்து ரோகிணி இங்கே தான் இருக்காங்க அப்படின்றது தெரியாமல் இங்கே வந்திருக்காங்க, ரோகிணி எங்கே போயிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதுக்கடுத்து விஜயா வந்து அவங்கக்கிட்ட என்ன பேச போகிறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.